நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் எழுந்திருக்கின்ற அருள்மிகு லட்சுமி நாராயண பெருமாள், அருள்மிகு வரதராஜ பெருமாள், அருள்மிகு சோமேஸ்வரர் மூன்று தெய்வங்களுக்கும் மாசி மகத்தேர் திருத்தேர் விழா மிக பிரமாண்டமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த திருத்தேரில் அருள்மிகு சோமேஸ்வரர் அவர்களுக்கு இன்று திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்று, பின்னர் வரதராஜ பெருமாளும் சோமேஸ்வரரும் குதிரை வாகனத்தில் எழுந்தறிந்து நகரங்களில் வலம் வந்து, பின்னர் பாரிவேட்டை என்ற நிகழ்வு முடிந்த பின் வான வேடிக்கையுடன் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த காட்சியை உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய காடு பெருக்கி படையின் சார்பாக உங்களுக்கு பதிவிட்டிருக்கிறோம். முதலாவதாக அமைந்திருக்கிறது சோமேஸ்வரர், அருள்மிகு சோமேஸ்வரருடைய திருக்கல்யாண உற்சவம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இதைத் தொடர்ந்து குதிரை 8ஆம் நாள் குதிரை வாகனத்தில் வரக்கூடிய இந்த நிகழ்வை நீங்கள் பார்க்கலாம். இந்த வரதராஜ பெருமானுடைய குதிரை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த குதிரையின் தோற்றமே ஓடுவது போல் அமைந்திருக்கும். அவ்வளவு நேர்த்தியாக கைவினைஞர்களால் வடிவமைக்கப்பட்டிருக்கும் என்பதை குறிப்பிடத்தக்கது. நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, உங்கள் அனைவருக்கும் தெரியும். தொடர்ந்து காணொளியை பாருங்கள். நன்றி, வணக்கம். குதிரை வாகனத்தின் கட்டளைதாரராக பஸ் உரிமையாளர் எஸ்எம்ஆர் ராமசாமி கவுண்டர் அவருடைய மகன்கள் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இந்த எஸ்எம்ஆர் அவருடைய மகன்கள் புதல்வர்கள் வந்து இந்த மரியாதை ஏற்கின்ற நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து எங்களுடைய காடு பெருக்கி பனை சேனலை பாருங்கள். நன்றி, வணக்கம்.
மிகு வரதராஜ பெருமானும் அருள்மிகு சோமேஸ்வரரும் இன்று ஒன்றாக சென்று தெப்பக்குளத்தில் வானவேடிக்கை நடைபெறக்கூடிய காட்சியை உங்களுக்காக பதிவிட்டிருக்கிறோம். இந்த ஒரு நாளில் மட்டும் சைவம் வைணவம் ஆகிய இரண்டு பெருமாளும் சிவனும் ஒன்றாக சேர்ந்து பறக்கின்ற காட்சியை இரு சைவ வைணவ மதங்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் பண்டை காலத்தே ஒருங்கிணைத்ததாக திருமலை நாயக்கர் கதையில் வரலாறில் நீங்கள் பார்த்திருக்கலாம். அதைப்போல அவருக்கு கீழ் ஆண்ட குறுநில மன்னராக பாளையக்கார மன்னராக எங்கள் பகுதியை ராமச்சந்திர நாயக்கர் மற்றும் கோவிந்தப்ப நாயக்கர் இவர்களால் இந்த விழாவை ஒன்றாக இணைத்து பன்னெடுங்காலமாக இதை நடத்தி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த திருமலை நாயக்கருக்கு பின்னால் பாளையக்காரரான இவர்களும் சைவமும் வைணவமும் ஆகிய இரண்டு மதங்களையும் இரண்டு கண்களாக நினைத்து செயல்பட்டார்கள் என்பது இந்த நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் அமர்ந்திருக்கின்ற அருள்மிகு வரதராஜ பெருமாள் அருள்மிகு சோமேஸ்வரர் அவர்களுடைய இந்த சைவ வைணவம் இணைக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திற்காக இந்த விழாவை ஏற்படுத்தி தொன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. காணொளியை பாருங்கள், கமெண்ட்ஸை சொல்லுங்கள், கட்டாயம் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். திருமங்கை ஆழ்வாரை உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். வைணவத்தில் மிகவும் பிரசித்தி பெற்றவர் திருமங்கை ஆழ்வார். இவர் பெரிய அந்த நிகழ்வும் உங்கள் சேந்தமங்கலத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பெருமாளுக்கு முன்னே சென்று அந்த ஒரு நிகழ்வை நீங்கள் பார்க்கலாம். திருமங்கை ஆழ்வாரை பற்றி கதையில் வரும் அந்த நிகழ்வு தான் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த திருமங்கை ஆழ்வாரை ஆலயத்தில் திருமாலை குறிப்பிடும் பொழுதெல்லாம் திருமங்கை ஆழ்வாரை குறிப்பிடாமல் இருக்க முடியாது என்பது உண்மையான தரிசனம். நன்றி, வணக்கம். அடுத்த காணொளியில் தேர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வருகிறோம். நன்றி, வணக்கம்.